ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு? சற்று முன்னர் இறுதி முடிவை அறிவித்தது தமிழரசுக் கட்சி. தேர்தலுக்கு முன் வெளிநாட்டுக்கு தப்பியோட தயாராக இருக்கும் நபர்கள் அம்பலமான தகவல். நாட்டை பிளவுபடுத்த முயற்சி, அடிக்கப்பட்டு அபாயமணி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையானது தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவால் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் மிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியா தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் கலந்து கொண்ட 6 உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாத்திரம் குறித்த தீர்மானத்திற்கு இணக்கப்பாடு தெரிவிக்காத நிலையில் ஏனைய ஐவரும் தமது இணக்கப்பாட்டினை தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் அதுவே இந்த நாட்டின் இறுதி தேர்தலாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் மீண்டும் இந்த நாட்டில் தேர்தல் நடத்தப்படாது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் மீண்டும் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வாக்களிக்க வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவதாகவும் ஆனால் அவர்கள் இதுவரை இலங்கைக்கு வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் தேர்தலுக்கு முன்னதாக நாட்டை விட்டு ரகசியமாக வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்த நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களின் போது நிதி மோசடிகளில் ஈடுபட்ட, சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு மனித படுகொலைகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 மாதங்களுக்கு முன்னதாகவே பலர் குறித்த நாடுகளில் விசா பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிக்கும் சிலர் தங்களது சொத்துக்களை விற்பனை செய்து பணம் திரட்டி கொண்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பணம் திரட்டியவர்கள் சட்டவிரோதமான முறையில் உண்டியல் முறையில் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை கலைத்தால் அது பெரும் ஆபத்தாக முடியும் என தேசிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி உபல்குமார பெரும தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் புதிய ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்ய அரசியலமைப்பில் ஏற்பாடுகள் உள்ளதாகவும் அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமான விளைவுகளை உருவாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கான அதிகார பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி செப்டம்பர் 21 நாடாளுமன்றத்தை கலைப்பார் என பிரதமர் சூசகமாக வெளியிட்ட விடயம் தொடர்பாக பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 2019 பொது தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆதரித்து 6.9 மில்லியன் வாக்காளர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை ரத்தினபுரியில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் நெருக்கடியின் போது அவர்கள் இல்லாததை எடுத்துக்காட்டிய ரணில் நாடு நெருக்கடியில் இருந்தபோது இந்த 38 வேட்பாளர்கள் எங்கே இருந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் யாரும் இல்லை எனவும் சஜித் பிரேமதாச தப்பி ஓடிவிட்டார் மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவை எங்கும் காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உணவு, மருந்து மற்றும் சமையல் எரிவாயு போன்றவற்றுக்கு மக்கள் கடுமையான தட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட நெருக்கடியான காலகட்டத்தில் கலந்து கொள்ளாத அதேவேளை தற்போதைய நிலைமை குறித்து தனது எதிர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனது அரசாட்சியில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியனின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
குறித்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த ரா சாணக்கியன், பிள்ளையான் போன்ற கொலையாளிகள் கைது செய்ய வேண்டும் என சஜித்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த சஜித், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை உட்பட அனைத்து பிரதேசங்களிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் காணப்படும் தமிழர்களுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வையும் இவ்வாறான கொலையாளிகள், கள்வர்கள் மற்றும் சாணக்கியன் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் தமது அரசாட்சியில் இதற்கான நீதி நிலைநாட்டப்படும் என உறுதியளித்துள்ளார். அதனையும் தாண்டி குறிப்பாக நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் தான் அமைச்சராக கடமையை ஏற்று இருந்த காலப்பகுதியில் முடிக்கப்படாமல் இருக்கின்ற அனைத்து வீட்டுத் திட்ட வேலைகள் அனைத்தும் 1 மாத காலப்பகுதிக்குள் நிறைவுறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரசார மேடைகளில் நாமல் ராஜபக்ஷவை தவிர்த்து எவரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை. நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றார்கள். எக்காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகின்றேன். சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் 2015ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம். அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கின்றது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன். அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன். ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது. 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இம்முறையும் அதிகாரத்தை கோருகின்றார்கள். பொறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயல்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 1500 காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான இறுதி கலந்துரையாடல் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தேர்தலுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைமைகள் தொடர்பாக வேட்பாளர்களின் முகவர்கள், காவல்துறையினர், தேர்தல் கண்காணிப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட ஏனைய தரப்புகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 12 வாக்கெண்ணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கெண்ணும் மத்திய நிலையமான வவுனியா சைவ பிரகாசா மகளிர் கல்லூரி செயற்பட உள்ளதுடன் அதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.